என்னோட கடின வாழ்க்கைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஊருக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்ப டாக் வளர்க்குறேன் போல, அதோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் ஊருக்கு வந்த வேலை விஷயமா கிளம்பியாச்சு. என்னதான் சிட்டி வாழ்க்கைனாலும் வில்லேஜை பாருங்க எவ்வளவு அழகாவும் அமைதியாகவும் இருக்குன்னு. அழக ரசிச்சுக்கிட்டே பேங்குக்கு வந்துட்டேன். ஏன்னா அண்ணனுக்கு பணம் 10,000 கொடுக்கணும். இந்த காசுமே நான் புதலும் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. எனக்கு தான் இப்படி தோணுமான்னு தெரியல. நல்லா மழை பெஞ்சு குளிரப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது. வேற அதிகமாயிட்டு முடி விட்டுட்டு பார்த்தப்ப நான் எப்படி கட்டணும் அதை விட நல்லா தான் வெட்டியிருக்காங்க. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தண்ணியா இருந்துச்சு வீடெல்லாம். அது வேற ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சா எங்கள் வீடு இப்படிதான் ஆயிடும். இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் புதுசா இருக்கும். அம்மா தட்டோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. குழம்பு இருக்கோ இல்லையோ மீனுக்கு பஞ்சம் கிடையாது, அள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க அம்மா சமைச்சு சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம். மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு அடுத்த 4 நாள் பொங்கல். அப்போயும் சென்னைக்கு போறதுக்கு காரணம் எங்க மாற்றம் ஃபவுண்டேஷன்ல சங்கமம்னு சத்தியமாமா காலேஜில் வைக்கிறாங்க. கண்டிப்பா போகிறது எங்களோட கடமை. ட்ரெயின்லயே யாரில்ல, பஸ்லயும் யாரில்ல, நான் மட்டும் போற மாதிரி இருக்கு. சரி, அப்படியே காசை எங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டு 2 நாளே அன்புடன் முடித்துக் கொள்கிறேன்.